குஜராத்தில் மிகவும் பழமையான ஆற்றுப்பாலம் இடிந்து விழுந்ததில் 3 உயிரிழந்ததுடன் லாரி, கார்கள் என வாகனங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? இதில் வேறு ஏதேனும் பொதுமக்கள் சிக்கியிருக்கிறார்களா? 3 உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறதே. மேலும் சேத விவரங்கள் என்னென்ன? வணக்கம். குஜராத்தில் மஹிசாகர் ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள கம்பீரா என்று சொல்லப்படுகின்ற பாலம் திடீரென இடிந்து விழுந்திருக்கிறது. இந்த பாலம் வதோதரா மற்றும் ஆனந்த் ஆகிய 2 நகரங்களை இணைக்கக்கூடியது. இந்த பாலத்தினுடைய நடுப்பகுதி தான் திடீரென இடிந்து விழுந்திருக்கிறது. பாலம் இடிந்து விழுந்ததால் அப்போது பாலத்தின் மீது பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு டேங்கர் லாரி, ஒரு லாரி, ஒரு பொலீரோ வாகனம் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் உள்ளிட்டவை ஆற்றுக்குள் விழுந்திருக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்டதும் அந்த சம்பவ இடத்திற்கு உள்ளூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மீட்பு படையினர் விரைந்து சென்று மீட்பு பணிகளை துவக்கி இருக்கிறார்கள். இந்த பாலம் மிகவும் பழமையான பாலம். 1986ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. மிகவும் பலவீனமாக இருக்கிறது. எனவே புதிய பாலம் ஒன்று கட்டப்பட வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்ததாகவும், ஆனால் இந்த கோரிக்கையை அரசாங்கம் அலட்சியம் செய்ததாலேயே இந்த விபத்து நடைபெற்றதாக உள்ளூர் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் புதிய பாலத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அரசு தொடர்ந்து கூறி வந்ததே தவிர புதிய பாலத்தையும் கட்டவில்லை. இந்த பாலத்தை போதிய அளவுக்கு அரசாங்கம் பராமரிக்கவும் இல்லை. அதனால்தான் இந்த விபத்து நடைபெற்றதாக உள்ளூர் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இந்த பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 5 பேர் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இருப்பினும் அது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. நிர்வாகத்தின் சார்பில் உறுதி செய்யப்படவில்லை. இருப்பினும் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன.